சமீப காலத்தில் இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் நீங்கள்லாம் ஸ்டாக் எஸ்ஐபின்ற கான்செப்ட் பற்றி பல கேள்விகள் பல டவுட்ஸ் ரேஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த ஸ்டாக் எஸ்ஐபின்ற கான்செப்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ப்ராட்லி எஸ்ஐபினா நமக்கு தெரியும், ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு மாதம் இல்லை ரெகுலர் பீரியட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணுறது தான் எஸ்ஐபின்றது. ஒரு ஸ்டாக் எஸ்ஐபின்றது சிமிலர்லி ஒரு ஸ்பெசிஃபிக் ஒரு சிங்கிள் ஸ்டாக் இல்லை ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ஸ்டாக்ஸை வச்சு இதே மாதிரி எஸ்ஐபி பண்ண முடியுமான்றதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இது நடந்துருக்கு காலகட்டத்தில். இஸ் இட் அ குட் ஐடியா டு ஸ்டார்ட் அ ஸ்டாக் எஸ்ஐபி when the market is at an all time high கேட்டிருக்காங்க. டெஃபினட்டாக மார்க்கெட் எந்த ஆல் டைம் ஹை இருந்தாலும் அந்த மார்க்கெட்லேயும் ஃபண்டமெண்ட்லி குட் கம்பெனிஸ் அட் குட் வேல்யூவேஷன்ஸ் இருந்து தான் தீரும். அதை நம்ம கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணோம். அதை நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணி ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சுது, ப்ளஸ் உங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் ஹொரைசன் இருந்ததுன்னா டெஃபினட்டாக ஸ்டாக் எஸ்ஐபி பண்ணலாம் நீங்கள். அது தட் வில் ஆல்சோ ஒர்க் ஃபார் யூ. இன்னொரு நேயர் கேட்டிருக்காரு, டஸ் ருபி காஸ்ட் ஆவரேஜிங் ஒர்க் ஃபார் ஸ்டாக் எஸ்ஐபி லைக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்று? ருபி காஸ்ட் ஆவரேஜிங்னா என்னென்னா, நான் சே 10,000 ரூபாய் கொடுத்து மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி பண்ணுறேன். மார்க்கெட் லோவாக இருக்கும்போது வாங்க ஆரம்பிக்கிறேன், மார்க்கெட் ஹையாக போகும்போது வாங்கிகிட்டே போகிறேன், திருப்பி மார்க்கெட் லோவாகும்போது வாங்குகிறேன். இந்த ஆவரேஜ் ப்ரைஸ் நீங்கள் எப்போல்லாம் வாங்குறீங்களோ அது மார்க்கெட்டோட மேலே போகிறச்சே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், பட் கீழே வரைச்சி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த ஆவரேஜ் வில் ஒர்க் டு யுவர் அட்வான்டேஜ். அதுதான் ருபி காஸ்ட் ஆவரேஜிங்கிறது. இதே ஆவரேஜிங் கான்செப்ட் எனக்கு ஸ்டாக் எஸ்ஐபிலையும் வருமானா அவசியம் வரும், உங்களுக்கு டெஃபினட்டாக வரும். ஆனால் அந்த பெனிஃபிட் ஆஃப் ருபி காஸ்ட் ஆவரேஜிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஸ்டாக் எஸ்ஐபின்றது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ மாதிரி ரொம்ப டைவர்சிஃபைடாக இருக்காது, கொஞ்சம் லெஸ் டைவர்சிஃபைடாக இருக்கும், மோர் கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும். டு தட் எக்ஸ்டென்ட் தி rupee cost averaging effect will be more concentrated and not be diversified. அதான் சொல்ல வந்தேன் நான். இன்னொரு நேயர் கேட்டிருக்காரு, வாட் இஸ் பெட்டர் இன் ஸ்டாக் எஸ்ஐபிஸ், லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸா மிட் ஆர் ஸ்மால் அப்படின்னு கேட்டிருக்காரு. இது ஒரு டிஃபிகல்ட் கொஸ்டின் டு ஆன்சர். லார்ஜ் கேப்புன்றது டாப் 100 ஸ்டாக்ஸ்குள்ளே பண்ணுறது தான் லார்ஜ் கேப்பு. லார்ஜ் கேப் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா, லிக்விடிட்டி ஹையாக இருக்கும், பெரிய ட்ராடவுன் பெரிய மார்க்கெட் ட்ராப்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் பாதிக்காது அதை. ஸோ ஒரு ஸ்டேபிளாக போயிட்டுருக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்டாக் எஸ்ஐபி. பட் மிட் அண்ட் ஸ்மால் கேப் கொஞ்சம் மோர் ரிஸ்கியராக இருக்கும். ஐடென்டிஃபை பண்ணுறதும் கஷ்டம் அந்த கம்பெனிஸ், ஏன்னா டேட்டா பெருசாக இருக்காது. பட் அந்த கம்பெனிஸ் ஐடென்டிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதில் சில சமயம் சரிவு இருந்ததுன்னா, எஸ்பெஷலி ஸ்மால் கேப்பில் சரிவு இருந்ததுன்னா பெரிய சரிவாக இருக்கும், அது கொஞ்சம் ஹை ரிஸ்க்காக இருக்கும். ஆனால் ஆன் தி அதர் சைடு அதனுடைய பெனிஃபிட்டும் பல மடங்கு இருக்கும். ஸோ எல்லாமே உங்களுடைய ரிஸ்க் ஆப்பிடைட்டை பொறுத்தது. ஒரு ஆவரேஜ் இன்வெஸ்டர் ஹூ டஸ் நாட் வாண்ட் டு டேக் டூ மச் ஆஃப் அ ரிஸ்க்னிங்கன்னா நீங்கள் லார்ஜ் கேப் எஸ்ஐபியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு குட் பெனிஃபிட் இருக்கும். இல்லை எனக்கு லாங் டேர்ம் ஹொரைசன், என்னால் ஆராய்ச்சி பண்ணி ஸ்மால் கேப்ஸில் என்னால் ஹோம்ஒர்க் பண்ணி பிக்கப் பண்ண முடியும் சம் வெரி வெரி குட் ஜெம்ஸ் அப்படின்னீங்கன்னா நீங்கள் போகலாம். ஆனால் யூ மஸ்ட் பி மென்டலி ப்ரிப்பேர்ட் தட் மார்க்கெட் சரிவில் அந்த ஸ்டாக் நாங்கள் போர்ட்ஃபோலியோ நீங்கள் பண்ணுறது பயங்கரமாக குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த டைமில் நீங்கள் பேனிக் ஆகக்கூடாதுன்றது தான் கொஸ்டின். இன்னொரு கேள்வி, ஹவு ரிஸ்கி இஸ் டூயிங் ஒரு சிங்கிள் ஸ்டாக்கில் பண்ணுற எஸ்ஐபி எந்த அளவுக்கு ரிஸ்கியாக இருக்கும், அண்ட் எவ்வளோ ஸ்டாக்ஸ் ஐடியலாக ஒரு ஸ்டாக் எஸ்ஐபி போர்ட்ஃபோலியோவில் இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. சிங்கிள் ஸ்டாக் எஸ்ஐபின்றது ஒரு பயங்கர ரிஸ்க்காக இருக்கும். இதில் சிங்கிள் ஸ்டாக் கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறதுனால நாங்கள் அதை பெரும்பாலும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா இது கொஞ்சம் ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும். எவ்வளோ ஸ்டாக்ஸ் ஒரு ஸ்டாக் எஸ்ஐபியில் இருக்கலான்னா, ஒரு ஆவரேஜாக ஒரு 5-6 ஸ்டாக்ஸ் இருக்கலாம். கேன் கோ அப் டு 10 ஸ்டாக்ஸ். 10 கொஞ்சம் அவுட்டராக இருக்கும், 5-6 ஆவரேஜாக இருக்கும். இப்போ பெரும்பாலும் எந்த பிளாட்ஃபார்மும் வில் அலவ் யூ எய்தர் டு பை ஆன் அ ஃபிக்ஸ்ட் அமௌண்ட். ஒரு மாதம் ஒரு 5,000 ரூபாய் இல்லை 10,000 ரூபாய் கொடுத்துட்டு இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கணும்னு நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிட்டீங்கன்னா மாதம் அந்த குறிப்பிட்ட தேதிக்கு
அந்த அந்த ஆட்டோமேட்டட் பிளாட்ஃபார்ம்ன்றோம் இல்லையா, அந்த பிளாட்ஃபார்மில் ப்ரோக்கரேஜ் ஆட்டோமேட்டிக்காக வாங்கிட்டு இருக்காங்க. இல்லை எனக்கு 10 ஸ்டாக்கு, இந்தந்த ஸ்டாக்கு இந்தந்த ஷேர்ஸில் 10 ஸ்டாக் வாங்கணும் மாதம்னீங்கன்னா அதுவும் பண்ணுறாங்க. இதர் ஆன் த ப்ரைஸ் ஆஃப் த ஸ்டாக் இல்லை ஆன் அ ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் தட் யூ கேன் டிசைட். 2 விதமாக நீங்கள் பண்ணலாம். ஒரு ஸ்டாக் எஸ்ஐபியை எப்போ நிறுத்தணும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. சிக்னல் டு ஸ்டாப் ஆர் எக்ஸிட் ஸ்டாக் எஸ்ஐபி, ப்ரைஸ் மூவ்மெண்ட், ரிசல்ட்ஸ் ஆர் ஃபண்டமெண்டல்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல்ஸ் என்னைக்கு மாறுறதோ அன்றைக்கி வி ஷுட் எக்ஸிட் தட் போர்ட்ஃபோலியோ. ஏன்னா அதுதான் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் த கம்பெனி. அந்த ஃபண்டமெண்டல்ஸ்றது என்ன சொல்கிறோம், சே கவர்னன்ஸ், அந்த கம்பெனி சார்ந்த ஒரு கவர்னன்ஸ் இஷ்யூ ஏதானு இருக்குது, இல்லை ஃபண்டமெண்டல் பிஸ்னஸ் மாடலில் ஏதோ பாதிப்பு இருக்குது, இல்லை 3வது அந்த இண்டஸ்ட்ரியே ஏதான ஒரு டிஃபிகல்ட்டியில் போகிறது. இந்த 3 விஷயத்தில் ஏதான ஒரு பாதிப்பு இருந்தால் மை சஜஷன் இஸ் அந்த ஸ்டாக்கே எக்ஸிட் பண்ணோம். யூ ஹவ் டு ரீஇவால்யூவேட் வெதர் யூ நீட் டு இன்வெஸ்ட் இட். ஸோ இந்த மாதிரி ஒரு மூல காரணம் ஏதானு உங்கள் ஸ்டாக்கை நீங்கள் பண்ணுற ஸ்டாக் எஸ்ஐபியை பாதிக்கிறதுனா யூ மஸ்ட் ஸ்டாப் அண்ட் எக்ஸிட் தட் போர்ட்ஃபோலியோ. அப்படி தான் நான் நினைப்பேன். ஒரு டிவிடெண்ட் பேயிங் ஸ்டாக் டஸ் இட் ப்ரொவைட் அன் அடிஷ்னல் கம்பவுண்டிங் அட்வான்டேஜ் இன் ஸ்டாக் எஸ்ஐபின்னு கேட்டிருக்காங்க. எஸ் அண்ட் நோ. என்ன டிவிடெண்ட் கொடுத்தாலும் இன்னி காலகட்டத்தில் அது ஒரு 3-4% இல்லை 5% மேலே கிடையாது எந்த ஸ்டாக்குமே. அதனால் ஒரு 5% ரிட்டர்னுன்றது பெரிய விஷயம்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக இட்ஸ் அன் அட்வான்டேஜ். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டிவிடெண்ட் பேயிங் ஸ்டாக் does not give a great advantage in a stock SIP. கொஞ்சம் பணம் திருப்பி வரும், அதையும் நம்ம திருப்பி இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் அதனால் பெரிய அட்வான்டேஜ்னு நான் கருத மாட்டேன். ஃபார் பிகினர்ஸ், is stock SIP a better option or is mutual fund SIP still a safer option? நல்ல கேள்வி. இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபின்றது இஸ் த பேசிக், இஸ் த டிஃபால்ட் ஆப்ஷன். இதில் தான் நீங்கள் உங்களுடைய வெல்த்தை லாங் டேர்ம் க்ரியேட் பண்ணோம். ப்ரைமரி அசம்ஷன் இஸ் தட் எனக்கு டைம் இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டை பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. 2வது எனக்கு ஸ்டாக் மார்க்கெட் புரியாது, ஐ நீட் அன் எக்ஸ்பர்ட் கைடன்ஸ். 3வது மாதம் அந்த குறிப்பிட்ட தேதிக்கு என்னுடைய அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணி பணத்தை எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறது. அதுதான் எஸ்ஐபியோடைய பேசிக் 3 ரூல்ஸ். இந்த 3 ரூல்ஸ் ஃபுல்ஃபில் ஆச்சுன்னா நீங்கள் தயவுசெய்து மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி பண்ணணும். தட்ஸ் தி அட்வான்டேஜ். ஒரு 3-4 வருஷம் 5 வருஷம் நீங்கள் எஸ்ஐபி பண்ணியாச்சு, உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாச்சு எப்படி மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி நடந்துட்டுருக்குன்னு. யூ வாண்ட் டு டேக் அன் அடிஷ்னல் ரிஸ்க், யூ வாண்ட் டு ட்ரை அவுட், you are starting to understand stocks, individual stocks எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரிய வருது. அப்போனா you can get into stock SIP. ஆனால் stock SIP is more riskier. அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். and you must learn for long term. It's for long term. அப்படின்றத புரிஞ்சுட்டீங்கன்னா it will be a good experience. ஸோ ஸ்டாக் எஸ்ஐபின்ற கான்செப்டே ஒரு 3-5 ஸ்டாக்லேருந்து 10 ஸ்டாக்குள்ள ஒரு குறிப்பிட்ட தொகையை வாங்கின்னு இருக்கிறது தான். எவ்ரி 3 இயர்ஸ் நீங்கள் அந்த பாஸ்கெட் ஆஃப் ஸ்டாக்ஸை திருப்பி ரீவேல்யூவேட் பண்ணணும். அண்ட் சீயிங் வெதர் அந்த பாஸ்கெட் கரெக்டான பாஸ்கெட்டான்ட்டு. அந்த பாஸ்கெட் ஆஃப் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணுறதே பல அட்வான்டேஜ் இருக்கலாம். ஒரு செக்டரை வச்சு பண்ணலாம், ஒரு தீமை வச்சு பண்ணலாம், இல்லை ஒரு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ, ஒரு ஹெல்த் கேர், ஒரு ஃபார்மா, ஒரு ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ஒரு ஐடி, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டு பாஸ்கெட்டாக க்ரியேட் பண்ணலாம். எப்படி வேணாலும் க்ரியேட் பண்ணலாம். உங்களுடைய என்ன அபிப்பிராயம், உங்களுடைய என்ன ரிஸ்க் கேபிடைட், அதை பேஸ் பண்ணி இந்த ஸ்டாக் எஸ்ஐபி போர்ட்ஃபோலியோவும் க்ரியேட் பண்ணி நீங்கள் பண்ணலாம். லைக் ஐ செட், as compared to mutual fund SIP, stock SIP is a little higher risk. ஸோ அந்த ஒரு மனப்பக்குவம் உங்கள்கிட்ட இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக நீங்களும் ஸ்டாக் எஸ்ஐபி பண்ணலாம்.